பணபர ஸ்தானம். அதாவது பணத்தை மீதிப்படுத்துகின்ற இடம் அல்லது பணத்தை அடைகின்ற இடம். எனக்கு ஒரு பெரிய பணம் கிடைச்சது, எனக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைச்சது, புதையல் கிடைச்சது, லாட்டரி டிக்கெட் விழுந்தது, எதிர்பாராத சொத்து கிடைச்சது, நீண்ட நாட்களாக இருந்த வழக்கில் ஜெயிச்சு மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைத்தது. இந்த மாதிரி ஆதாயம் தரக்கூடிய இடங்களில் முக்கியமான இடம் 11ஆம் இடம். அந்த இடத்திற்கு சனி பகவான் பயிற்சி ஆகிறார். இது 2006ஆம் ஆண்டு ரிஷபராசி நேயர்களுக்கு கிடைக்கின்ற ஒரு பொக்கிஷம். அதன் பிறகு அவர்களுக்கு திசாபுத்திகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் ரெட்டிப்பு வெற்றியையும், திசாபுத்தி வாங்கி வந்த வரத்தின்படி சரியில்லை என்றால் சுமாரான பலனையும் சனி பகவான் தருவார். அது அவரவர் அனுபவித்து தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், அல்லது ஒரு தனிப்பட்ட முறையில் ஜோதிடரை அணுகி தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். குரு பெயர்ச்சி ஜூன் மாதம் 26ஆம் தேதி நடைபெறும். ஜூன் மாதம் 26ஆம் தேதி குரு பயிற்சி ஆகும். 3ஆம் இடம் என்ற இடத்திற்கு வெற்றி ஸ்தானத்துக்கு குரு பயிற்சி ஆவார். இதுவும் ஓரளவுக்கு நன்மையான இடமே. ராகு கேது பெயர்ச்சி என்பது 2026 நவம்பர் 13ஆம் தேதி நடக்கும். அந்த ராகு கேது பெயர்ச்சி என்பது ரிஷபராசி நேயர்களுக்கு 3ஆம் இடத்தில் கேதுவும் 9ஆம் இடத்தில் ராகுவும் இருப்பார். 3ஆம் இடம் என்பது ஒரு விசேஷ பயிற்சி தான் ராகு கேதுக்கு. அதில் கேது 3ஆம் இடம் வருவார். கோச்சாரத்தில் ஒரு சாதகமான சூழ்நிலை நிலவும் ராசி ரிஷபராசி. கோச்சாரத்தில் உள்ள கிரகங்கள் சாதகமான இடத்திற்கு வருகிறார்கள் என்றால் அது ரிஷபராசி நேயர்களுக்குத்தான் என்பது ஒரு பொது கருத்து. இதை மிகவும் மகிழ்ச்சியாக எடுத்து ஆனந்த வெள்ளத்தில் மூழ்கி பிறகு வருத்தப்பட வேண்டாம். ஏனென்றால் சாதகமாக இருக்க வேண்டும். உங்களுடைய ஜாதகம் சாதகமாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் கோச்சாரம் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை தரும். ஏனென்றால் நாளை நான் எப்பவுமே கோச்சாரத்தை நம்பி பலன் சொல்வதில்லை. தசாபுத்தி என்பது மிகப்பெரிய ஆபத்தான திசைகள் கூட இருக்கலாம். அது தனிப்பட்ட ஆராய்ச்சி.